நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் சொல்றேன். அந்த ஃபேக்ட்ஸ வச்சு நீங்க எப்படி ஜட்ஜ்மென்ட் எழுதுறீங்க அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர இன்னொருத்தவங்கள விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு உடனே டென்ஷன் ஆயிடுது. என்னடா நீ போய் என்கிட்ட எப்படி சொல்லலாம்? என் ஆளை கேட்டா என் அறிவு என்ன அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே எல்லாரும் முன்னாடி கிளாஸ் முன்னாடி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, லேடிஸ் வாஷ்ரூம் சைட்ல, அதாவது எந்த ஒரு கேமராவும் இல்லாத ஒரு மறைவான பகுதியில இந்த பொண்ணு ஆசிட் அட்டாக் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஓடி வராங்க. இந்த பையனை திட்டினாங்க இல்லையா, அந்த திட்டின பையனும் அவரோட ஃப்ரெண்டும் வேகமா அங்கிருந்து ஓடி போறாங்க. அத சில பேர் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இது என்ன நடந்துச்சுன்னு. அதை நடத்தும் போது என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் அவங்களோட காலேஜ் லேப்ல ஆசிட் எடுத்தது அந்த சிசிடிவி கேமரால இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிச்சு போட்ட ஃபேக்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு மேல ஆசிட் அடிச்சது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு டைரக்ட் ஐ எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இந்த கேஸ்ல டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த முன்னாடி கிளாஸ்ல நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால ஆசிட் எடுத்தது, அதுக்கப்புறம் சம்பவ இடத்துல யாருமே சம்பவத்தை பார்க்கல. ஆனா இவங்க பயந்து ஓடினதை மட்டும் பார்த்திருக்காங்க. இது எல்லாம் என்ன டைப் ஆஃப் எவிடன்ஸ்? எஸ், இட் இஸ் கால்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பத்தி நீங்க டீல் பண்ணும்போது ஒரு கேஸ் லாவை கண்டிப்பா எழுதணும். அதான் சரத் பிர்ஜிசன் கேஸ் லா. மேல அந்த கேஸ் லாவோட காஸ்ட் டைட்டில் நான் கொடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ்க்கும் முக்கியமான கேஸ் லாவை கொடுத்து நீங்க மெயின்ஸ்ல ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா நல்லா மாட்டுவாங்க.